இஸ்ரேலின் தலைநகரமான தெல் அவீவ் மீது தான் இருந்தது. தெல் அவீவை எதற்காக இவர்கள் டார்கெட் செய்தார்கள் அனைத்துமே நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட போகிறேன். எதற்காக? லெபனான்லேருந்து ஹெஸ்புல்லாவும் அடிக்க தொடங்கிவிட்டார். காரணம், லெபனானில் இருக்கக்கூடிய சவுத் லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பகுதியை அங்கே இருக்கக்கூடிய 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை அகதிகளாக மாற்றியிருக்கிறது இஸ்ரேல். எங்களுடைய நாட்டிற்கு ஆபத்து இருக்கிறது இந்த மக்களால். அதனால் இவர்களை நாங்கள் அகதிகளாக வெளிவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கூட போகக்கூடாதாம். இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இப்போ அவர்களும் அங்கே அடிக்கிறார்கள். அதாவது இஸ்ரேலை 2 தரப்பிலிருந்தும் அடிக்கிறார்கள். ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் லெபனான், ஹெஸ்புல்லா. கடந்த 24 மணி நேரத்தில் இன்னும் ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கிறது. முதல் டெவலப்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா, டயமோனா என்கிற இந்த இடம் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான நியூக்ளியர் சைட். இன்னொரு பக்கம் அராதி என்கிற இன்னொரு நகரம். இந்த 2 இடங்களுமே தெல் அவீவ், அராத் மற்றும் டயமோனா, இந்த 3 இடங்களையுமே மிகப்பெரிய அளவில் டேமேஜ் செய்திருக்கிறது ஈரானின் மிசைல்கள். ரெசிடென்ஸ், பில்டிங்ஸ், கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்கள், நியூக்ளியர் சயின்டிஸ்ட் வசிக்கக்கூடிய இடங்கள். எப்படி இஸ்ரேல் டார்கெட்டட் அட்டாக்கை செய்தார்களோ அதே போன்ற டார்கெட்டட் அட்டாக்கை இப்போ ஈரான் நடத்த தொடங்கிவிட்டது. நியூக்ளியர் சயின்டிஸ்ட்களோட வீடுகளில் பாம்ஸ்கள் போய் விழுக தொடங்கி இருக்கிறது. சீனியர் கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ்கள் அவர்களையும் விட்டு வைக்கவில்லை. அங்கேயும் இந்த தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. இந்த பேட்டர்ன் கடந்த 24 மணி நேரத்தில் மிக பெரிய அளவில் பார்க்கப்பட்டது. ஈரானின் ஆர்மி மேஜர் ஜெனரல் அப்துல்லா இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். திடீர் என்று எப்படி இந்த தாக்குதல் நடந்தது என்கிற அந்த கேள்வி உங்களுக்கு வரும். அவர் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கேட்டீர்கள்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ரெடார் சிஸ்டம், அவர்களுடைய ஐரன் டோம், அவர்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனைத்துமே நாங்கள் டெஸ்ட்ராய் செய்துவிட்டோம்.